வணக்கம். இந்த ஒரு சிறப்பு விளக்கத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான, ஆனா பலருக்கும் செம்ம போருன்னு நினைக்கிற ஒரு விஷயத்த ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்க போறோம். அதான் நம்ம ஒரு மோட்டார் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் பேப்பரை பார்த்தாலே நமக்கெல்லாம் கொஞ்சம் தலைய சுத்தும் இல்லையா? கவலையே வேணாம். ரொம்ப சிம்பிளா ஒரு நண்பன் கிட்ட பேசுற மாதிரி உங்க வண்டியோட இன்சூரன்ஸ் பத்தி உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இன்னைக்கு நாம அலச போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். நீங்க ரீசெண்டா ஒரு புது பைக் வாங்க ஷோரூம் போயிருந்தீங்கன்னா இத கண்டிப்பா ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. சார், புது வண்டிக்கு 5 வருஷத்துக்கு சேர்த்து இன்சூரன்ஸ் கட்டணும்னு சொல்லுவாங்க. நாமளும் ஏன்டா அப்படி மொத்தமா பணத்தை வாங்குறாங்களேன்னு செம்ம கடுப்பாகி யோசிச்சிருப்போம். கரெக்டா? இந்த மாதிரி ஒரு ரூல் ஏன் வந்துச்சு? இதுக்கு பின்னாடி நம்ம நாட்டோட சாலை பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய சட்ட காரணமே இருக்கு. அது என்னன்னு பாப்போம். 2018ல சுப்ரீம் கோர்ட் கமிட்டி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அத பார்த்தா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. இந்தியாவுல மொத்தம் பதிவு செய்யப்பட்ட 18 கோடி வண்டிகள்ல சுமார் 12 கோடி வண்டிக்கு, அதாவது 67% வண்டிகளுக்கு எந்த இன்சூரன்ஸுமே கிடையாது. நினைச்சு பாருங்க, ரோட்ல ஓடுற 3ல 2 வண்டிக்கு காப்பீடு இல்ல. இது ரோட்ல போற ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு புரியுதா? சரி, இதனால என்ன ஆச்சு? இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, இந்த சாலை பாதுகாப்பு நெருக்கடி பத்தி, இன்சூரன்ஸ் வகைகளை பத்தி, பிரீமியம் எப்படி கணக்கு பண்றாங்க, நோ கிளைம் போனஸ் எப்படி வாங்குறது, அப்புறம் கடைசியா விபத்து நடந்தா எப்படி கிளைம் வாங்குறது, இது எல்லாத்தையும் தான் நம்ம தெளிவா பார்க்க போறோம். விஷயம், இந்த சாலை பாதுகாப்பு நெருக்கடி பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நாம ஃபாலோ பண்ற கடுமையான ரூல்ஸ் எல்லாம் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க பாக்குறது சுப்ரீம் கோர்ட் கமிட்டியோட உண்மையான ஆவணம். இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, விபத்து ஏற்படுத்துற முக்காவாசி வண்டிகளுக்கு கட்டாயமா இருக்க வேண்டிய தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கூட இல்ல. இதனால விபத்துல உயிரிழந்தவங்களோட குடும்பத்துக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய இழப்பீடு கிடைக்காம அவங்க நடுத்தரவுக்கு வர்ற பரிலாபமான நிலைமை உருவாச்சு. இந்த ஒரு பெரிய ஓட்டையை அடைக்கத்தான் 2018ல சாலை போக்குவரத்து அமைச்சகம் ஒரு அதிரடி உத்தரவு போட்டாங்க. அதன்படி புதுசா கார் வாங்கினா 3 வருஷத்துக்கும், பைக் வாங்கினா 5 வருஷத்துக்கும் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் எடுக்கிறது கட்டாயமாக்குனாங்க. மக்கள் வருஷா வருஷம் புதுப்பிக்க மறந்துடுறாங்க. அதனால முதலையே பணத்தை வாங்கிடலான்னு சட்டம் வந்துச்சு. நீங்க ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு இப்போ விடை கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற மனிதாபிமானத்தை நீதிபதி எம்பி லோகூர் அவங்களோட வார்த்தைகள்ல ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க. ரோட்ல இருக்கிற குழிகள்னால விபத்து நடந்தா கூட அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இழப்பீடு கிடைக்க உரிமை இருக்குன்னு சொன்னாரு. கோர்ட்டு வெறும் சட்டத்தை மட்டும் பார்க்கல, விபத்துல சிக்கிறவங்களோட வழியையும் சேர்த்தே பார்த்துச்சுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இப்போ 2வது பகுதி, காப்பீட்டு வகைகளை புரிந்து கொள்வோம். இந்த இன்சூரன்ஸ் வார்த்தைகளெல்லாம் கொஞ்சம் குழப்பமா இருக்கும் இல்லையா? அதை இப்போ ஈஸியா உடைச்சு பார்க்கலாம். இதுல முக்கியமா 2 வகை இருக்குங்க. ஒன்னு தேர்ட் பார்ட்டி, அதாவது 3ஆம் நபர் காப்பீடு. இது சட்டப்படி கட்டாயம். உங்க வண்டியால ரோட்ல போறவங்களுக்கோ அவங்க பொருளுக்கோ சேதமானா அத இன்சூரன்ஸ் பாத்துக்கும். ஆனா இதுல உங்க வண்டிக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது. 2வது ஓன் டேமேஜ், அதாவது சொந்த வாகன காப்பீடு. இது நீங்களா விரும்பி எடுக்கிறது. விபத்தோ திருட்டோ நடந்தா உங்க வண்டிய காப்பாத்துறது இதுதான். உங்களுக்கு ஒரு முழுமையான நிம்மதி வேணும்னா காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ், அதாவது ஒருங்கிணைந்த காப்பீடு எடுக்கிறது தான் எப்பவுமே பெஸ்ட். இதுல அந்த தேர்ட் பார்ட்டி, ஓன் டேமேஜ்னு 2மே வந்துரும். அது மட்டும் இல்லாம வண்டி ஓட்டுறவருக்கு 15 லட்சம் ரூபாய்க்கான பர்சனல் ஆக்சிடென்ட் கவரும் இதுல கிடைக்கல. தேவைப்பட்டா நமக்கு பிடிச்ச மாதிரி சில ஆட்-ஆன்களையும் இதுல சேர்த்துக்கலாம். சரி, 3வது பகுதிக்கு வருவோம். பிரீமியம் கணக்கீடு. இதுக்காக நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து எவ்ளோ பணம் போகுது, அந்த கணக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்சூரன்ஸ் பிரீமியத்தை முடிவு பண்றதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஐடிவி அப்படின்னு சொல்ற காப்புத்தொகை மதிப்பு தான். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க வண்டி மொத்தமா நாசமாயிட்டாலோ இல்ல திருடு போயிட்டாலோ இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு கொடுக்க போற அதிகபட்ச தொகை இதுதான். வண்டியோட ஷோரூம் விலை, அதுல நீங்க எக்ஸ்ட்ராவா போட்ட ஆக்சசரிஸ், இதுல இருந்து வண்டியோட வயசுக்கேத்த தேய்மானத்தை கழிச்சு இந்த ஐடிவியை கணக்கு பண்ணுவாங்க. உங்க ஓன் டேமேஜ் பிரீமியம் எதை பொறுத்து மாறும்னு கேக்குறீங்களா? உங்க வண்டியோட என்ஜின் சிசி அதிகமா இருந்தாலோ இல்ல நீங்க சென்னை மாதிரி ஒரு பெருநகரத்துல வண்டியை ஓட்டினாலோ உங்க பிரீமியம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். இது போக வண்டியோட வயசு, நீங்க செலக்ட் பண்ற ஐடிவி மதிப்பு, அப்புறம் ஜீரோ டெப்ரிசியேஷன் மாதிரி நீங்க சேர்க்கிற ஆட்-ஆன்கள், இது எல்லாம் தான் உங்களோட பிரீமியத்தை தீர்மானிக்குது. அடுத்ததா 4வது பகுதி, நாம எல்லாரும் ஆர்வமா எதிர்பார்க்கிற ஒரு விஷயம், எப்படி பணத்தை மிச்சம் பண்றது. அதுக்கான வழிதான் நோ கிளைம் போனஸ். இங்க ஒரு முக்கியமான டெக்னிக்கல் விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த டிஸ்கவுண்ட் நாம கட்டாயமா கட்டுறோமே தேர்ட் பார்ட்டி, அதுல கிடைக்காது. உங்களோட சொந்த வண்டி பாதுகாப்புக்கு கட்டுற ஓன் டேமேஜ் பிரீமியத்துல மட்டும்தான் கழிப்பாங்க.
நீங்க ஒரு வருஷம் எந்த ஆக்சிடென்ட்டும் பண்ணாம சேஃபா வண்டி ஓட்டுனதுக்காக உங்களுக்கு கிடைக்கிற நேரடி ரிவார்ட் தாங்க இது. இந்த டிஸ்கவுண்ட் எப்படி ஏறுதுன்னு பாருங்களேன். ஒரு வருஷம் நீங்க எந்த கிளைமும் பண்ணலன்னா அடுத்த வருஷம் 20% டிஸ்கவுண்ட். அப்படியே தொடர்ந்து 5 வருஷம் எந்த கிளைமும் வாங்காம சேஃபா ஓட்டுனீங்கன்னா உங்க ஓன் டேமேஜ் பிரீமியத்துல நேரா 50%, அதாவது பாதிக்கு பாதி டிஸ்கவுண்ட் கிடைக்கும். உங்களோட பொறுப்பாட்ட டிரைவிங்க்கு கிடைக்கிற சூப்பரான பெனிஃபிட் இது. இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இழப்பீடு கோரும் முறை. எதிர்பாராத விதமா ஒரு விபத்து நடந்துட்டா எப்படி கிளைம் வாங்குறது? விபத்து நடந்த உடனே நாம செய்ய வேண்டிய முதல் வேலை இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் தேவைப்பட்டா போலீஸ்க்கும் தகவல் சொல்றதுதான். ஒருவேளை வண்டி திருடு போச்சுன்னா எஃப்ஐஆர் கண்டிப்பா வேணும். அடுத்து கம்பெனிலிருந்து சர்வேயர் வந்து வண்டிய செக் பண்ணுவாரு. அவர் ஓகே சொன்ன பிறகுதான் மெக்கானிக் ஷாப்ல ரெடி பண்ண ஆரம்பிக்கணும். இத மறந்துடாதீங்க. வேலை முடிஞ்சதும் ஒரிஜினல் பில்ல கொடுத்து பணத்தை வாங்கிக்கலாம். இங்க ஒரு முக்கியமான வார்னிங். இன்சூரன்ஸ் இருக்கு, என்ன வேணா பண்ணலாம்னு நினைச்சுக்க கூடாது. நீங்க சரக்கு அடிச்சிட்டு வண்டி ஓட்டினாலோ இல்ல லைசென்ஸ் இல்லாம வண்டி ஓட்டினாலோ இன்சூரன்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. சட்டத்தை மீறினா உங்க ஃபைனான்ஷியல் கவரும் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி சட்டவிரோதமா ரேஸ் போறது, வண்டியோட சாதாரண தேய்மானம், இதுக்கெல்லாம் எந்த காப்பீடும் கிடையாது. இந்த விளக்கத்தோட முடிவுல நாம சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். இன்சூரன்ஸுங்கிறது விபத்து நடந்தா நம்ம பணத்தை மட்டும் தான் காப்பாத்தும். ஆனா அந்த விபத்தே நடக்காம பாத்துக்க வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. ரோட்ல போற மத்தவங்களையும் சரி நம்மளையும் சரி நாம போதுமான அளவுக்கு பாதுகாப்பா பாத்துக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாலை பாதுகாப்புங்கிறது ஒரு பேப்பர்ல இல்ல, அது நம்ம ஒவ்வொருத்தரோட பொறுப்புல இருக்கு. தொடர்ந்து பாதுகாப்பா பயணம் பண்ணுங்க.